Taste the Daily. விழுப்புரம் மாவட்ட மைய நூலக அலுவலகத்தில் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த பெண் நூலகரை தரையில் அமர வைத்து மனு எழுத வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசமங்கலம் கிராம கிளை நூலகராக பணியாற்றி வரும் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த சிவசங்கரி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் சென்னாங்குளம் நூலகத்திற்கு வாடகை வழங்க கோரி கடந்த 26ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட மைய நூலக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவரிடம் மனுவாக தரும்படி கோரிய அதிகாரிகள் தரையில் அமர வைத்து மனு எழுத வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. பட்டியல் இனத்தவர்கள் அரசு அலுவலராக இருந்தாலும் அவமதிக்கப்படுவது போலி சமூக நீதி மாடல் ஆட்சிக்கு உதாரணமாக உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம் இல்ல, டிஎல்ஓ நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்றீங்க. சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம் இல்ல, டிஎல்ஓ நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்றீங்க. காவல்துறை அதிகாரிகளை சொந்த மாவட்டத்தில் பணியமர்த்தக்கூடாது என்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக தலைமை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியது. குமரி மாவட்டத்தில் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் உறவினர்களாக உள்ளதால் விசாரணை மற்றும் நடவடிக்கையில் தொய்வு ஏற்படுவதாக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மதுரை அமர்வு நீதிபதிகள் 2 வார காலங்களில் தலைமை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார். சர்ச்சை பேச்சாளர் பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கை புலன் விசாரணை செய்ய காவல்துறை தயங்கினால் வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. ஸ்டெம்மன் முறைகேடு, பெண்கள் குறித்து ஆபாச பேச்சு என மக்கள் நலனை தவிர அனைத்து மோசடி விவகாரங்களிலும் ஈடுபட்டு அமைச்சர் பதவியை இழந்தவர் பொன்முடி. இவர் திமுகவின் முக்கிய புள்ளி என்பதால் அவர் மீதான வழக்குகளை விடியா அரசின் காவல்துறை கண்துடைப்புக்காக விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் மீதான வழக்கு விசாரணையில் இதனை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற நீதிபதி பொன்முடி மீதான வழக்குகளில் புலன் விசாரணை செய்ய காவல்துறை தயங்குவதாகவும் இந்நிலை தொடர்ந்தால் வழக்கை சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்துள்ளார்.